எல்லாருக்கும் வணக்கம். டிவிராஜ் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பெருசாக கொலகொலலாம் எனக்கு பேச தெரியாது. ஸ்ட்ரைட்டாக பேசணுன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க விளாக் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் வந்து நீங்கள் சென்னையில் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் எல்லாமே க்ரீனு இல்லை பச்சை பச்சைன்னு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்து வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அந்த லொக்கேஷன் பற்றி சொல்லுங்கள், அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதை ஒரு விளாகாக வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரி, ஒன்று ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் அதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு பெருசாலாம் விளாக்லாம் நான் பேசி பழக்கம் இல்லை. என்ன ரீசன்னா வந்து இந்த விளாகில் வந்து நான் எப்படி ரீஷூட் பண்ணுறேன், எத்தனை வீடியோஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன், இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறேன், எவ்வளோ செலவாகுது ஒரு டைம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் எந்த லொக்கேஷன்றது முதற்கொண்டு இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கன்வே பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வேளச்சேரியில் இருக்கிற பள்ளிக்கரணையில் ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது, ஏரி பார்க்கு. அங்கே தான் நான் வீடியோஸ் எடுக்க போகிறேன். வலசரவாக்கத்துலேருந்து பள்ளிக்கரணை கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து ரேபிடோ புக் பண்ணியிருக்கேன். ரேபிடோ வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் டைம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் வேல்யூபிளாக உங்களுக்கு இருக்குன்ற ரீசனால் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வேளச்சேரி வந்தாச்சு. வலசரவாக்கத்துலேருந்து வேளச்சேரி ரேபிடோவில் வந்தோம். வேளச்சேரியிலேருந்து இந்த பார்க்குக்கு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்தோம். இந்த பார்க் வந்து பொதுவாக நான் எல்லா வீடியோஸும் நான் எடுத்திருக்க மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து இந்த பார்க்கில் தான் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த ஏரியாவோட லொக்கேஷனை பாருங்கள், ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த பக்கம் காட்டு. நிறைய பேருக்கு இப்படி ஒரு பார்க், அதாவது ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம மரம்லாம் நேராக இருக்கும், ஒரு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பர்ஃபெக்டான பிளேஸு. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. அதனாலே நாங்கள் இந்த இடத்துக்கு சூஸ் பண்ணி வந்து வீடியோஸ் நிறைய எடுக்கிறோம். இந்த பார்க்குக்கு வந்து என்ன ஒரு மைனஸ்னால், என் மனசில் தோன்றதுன்னா காசு வாங்குறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க, 2 ஆளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் 3 பேர் சில டைம் வருவோம், சில பேர் 4 பேர் வருவோம். ஆனால் கேமராவுக்கு மட்டும் 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அநியாயம், ரொம்ப மோசம். 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இந்த பார்க் எனக்கு ரொம்ப ஃபேவரெட். இந்த பார்க்கில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஷூட் பண்ணுறதுக்கு பக்காவான இடம். ஷார்ட் ஃபிலிம் கூட ஷூட் பண்ணலாம், வெப் சீரிஸ் கூட ஷூட் பண்ணலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஷூட் சம்மந்தப்பட்ட எது வேணாலும் பண்ணலாம். இங்கே அலோடு உண்டு. ஆனால் வந்து ஒரு அருமையான பிளேஸாக இருக்கிறதுனால ரீசனால தான் செலவு பண்ணி நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம், அங்கேருந்து வேளச்சேரி டு வலசரவாக்கம் எவ்வளோ தூரம் தெரியுமா, அங்கேருந்து இங்கே வந்து ஷூட் பண்ணுறேன். இதோட வீடியோஸ்லாம் நான் காட்டுறேன். என்ன அழகழகான பிளேஸ்லாம் இருக்குது. அழகான லொக்கேஷனில் போயிட்டு கும்பலுக்கு நடுவில்லாம் நாங்கள் வீடியோஸ் எடுப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸு காலைல சாப்பிடல, ஒரே பசி. 11 மணிக்கு தான் எந்திரிச்சேன். சரி, நேராக எந்திரிச்சு குளிச்சு டக்குன்னு இங்கே இறங்கி வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். தண்ணி பாட்டிலு. நான் கேமராவில் தான் ஷூட் பண்ணுவேன். எல்லாருக்கும் பொதுவாக தெரியும், வீடியோஸ் எல்லாமே கேமராவில் தான் இருக்கும். கேமரா எடுத்து வந்துட்டேன். கேமராவுக்கு தனி விளாக் போடுறேன். சோனி ஆல்ஃபா 6.4 தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். அப்புறம் ட்ரெஸ் ஒரு 10 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். 10 ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து 4 ரீலு. 10 ட்ரெஸ்ஸில் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு வீடியோ எடுக்க மாட்டேன். இங்கே வந்தேன்னா ஒரு 20-25 வீடியோஸ் ஆச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு தான் வருவேன். எனக்கு வந்து தலையை குளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஈரத்தில் ஹேரு வந்து நான் வீடியோஸ்க்கெலாம் செட் ஆகாது. அப்புறம் வந்து இன்னொன்று, தலை சீவி பண்ணாலும் வந்து ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கும் மண்டை. அது எனக்கு பிடிக்காது. அதனால மேக்ஸிமம் இந்த மாதிரி கேலியாக விட்டு தான் நான் வீடியோஸ் எடுப்பேன். வாட்டர் ஸ்ப்ரே, உடஞ்சி போன வாட்டர் ஸ்ப்ரே. தண்ணியை பாருங்கள் எப்படி ஊற்றிக்கணும். நிறைய பேர் ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க.
அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சீக்கிரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா உங்களுக்குலாம் முடிவு விளம்பரம், அவங்களெல்லாம் சொட்டையாக பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். அது எப்படி ஒரு சீக்ரெட் இன்னொரு ஆள் சொல்லலாம்? வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லுவேன். சொல்லும் போது நீங்கள் நோட் பண்ணுங்க. என்னன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க விளாக் போட்டால் விளாக் பண்ணு, நீ உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இருக்க, நீ அன்றாட யூஸ் பண்ணுற சில விஷயங்கள், சில டிப்ஸு, நிறைய பேர் புதுசாக அப்கமிங்காக நிறைய பேர் வீடியோஸ் பண்ண வர்றாங்க. நீ வந்து நிறைய பேருக்கு நீ நேர்லையே நிறைய பேருக்கு நீ வந்து இப்படி வீடியோஸ் பண்ணுங்க அப்படி வீடியோஸ் பண்ணுங்கன்னு எடுத்து சொல்கிற. அதே மாதிரி வந்து நீ அது வந்து அது மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீ அதை வீடியோவாக போட்டேன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்லு என்னென்ன டிப்ஸுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுற பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ எடுத்து கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். உன் இஷ்டத்துக்கு நீ ஒன்று வச்சு விட்டுற. கட் பண்ணுறாடே ஏன்டா கேமராமேனாக இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் கூச்சப்படலாமா? முதல்ல கேமரா ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுறியா? ஃபிக்ஸ் பண்ண தெரியுதா? உன்னையெல்லாம் எந்த கேமராமேன் உன்னை கேமராமேனாக சேர்த்தா? எந்த சீரியலில் நீ வேலை பார்த்த சொல்லு? உன் மூஞ்சியை காட்டுறா. நீ எந்த சீரியலில் வேலை பார்த்த எனக்கு அதை சொல்லு. என் கூடயே இருக்கிய குமார். இது எங்கடா சொல்றது? பாத்தீங்களாங்க, இவன் தான் கேமராமேன். ஸ்டோரேஜ் இருக்காதுடா. அடே இதான் ஒரு ஆக்டர்ஸோட லைஃபு பாருங்க. அவ்வளோ க்ரௌடு இவனையுமே பார்க்குறாங்க. சேஞ்ச் பண்ணி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் லொக்கேஷன். இப்போ வந்து கரெக்டாக 6:45 ஆக போகுது. ஃபுல் லைட் இறங்கிருச்சு. எங்களால் முடிஞ்சது 3 ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. நிறைய டைம், அதாவது என்ன சொல்கிறதுனா, ஏற்கனவே சோனி ஆல்ஃபா 6 சார்ஜே நிற்காது. ப்ளஸ் வந்து இந்த லொக்கேஷனில் பிளாக்ங்கிறதுனால நிறையா லைட்டிங் சேஞ்ச் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸில் கரெக்ஷன் பார்த்து அப்படி இப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸில் 3 வீடியோ, மொத்தம் 3 ட்ரெஸ்ஸில் ஒரு 9 வீடியோ 10 வீடியோ தான் எடுத்திருப்போம். அதுதான் எடுக்க முடிஞ்சிச்சு எங்களால். ஏன்னா மணி ஆகிடுச்சு, லைட்டிங் இறங்கிடுச்சு, ஃபேஸு இருட்டாக தெரியுது, ரொம்ப இருட்டாக தெரியுது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்களா, அந்த விட இருட்டாக தெரியுது. அதனால் எடுக்க முடியலை. திரும்ப நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு எடுக்கிற மாதிரி பிளானு. இதுக்கப்புறம் இனிமேல் போயிட்டு டீ கடைக்கு போய்ட்டு டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரேப்பிட்டோ போட்டு வீட்டு பக்கம் போய் கிளம்பணும். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா குளிச்சுட்டு சோறு வச்சு
குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்து வீடியோஸ் எல்லாம் ஏற்றி எடிட் பண்ணணும். அதுதான் இனிமேல் வேலை. இதுவே ஃபுல் டைம். சில டைம் வந்து இதோட டைமெல்லாம் இருக்குது, லைட் வச்சுலாம் எடுத்திருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில டைம் வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஏற்ற லைட்டிங் செட் ஆகிடும், லொக்கேஷன் செட் ஆகிடும். ஏன்னா நாங்கள் எப்போதுமே இந்த லொக்கேஷனில் ஒரு ஸ்பாட் இருக்குது, எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். அது எடுக்க முடியலை. அது என்னென்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும், ஒரு மரம் ப்ளைனாக புல்லாக இருக்கும். இந்த இடத்துக்கு போனாவே அப்படியே ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா வியூஸ் அள்ளிடுண்டா அந்த ஒரு ஃபீல் வரும். இப்போது எங்களுக்கு அந்த இடத்த வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால போக அலோடு இல்லை. அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இல்லைனா அங்கே வந்து டக்குன்னு லைட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஒரே லைட்டிங். அது வாட்டில் நாங்கள் வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். இதாங்க இன்னும் நிறையா கஷ்டம் இருக்குது. ஒழுங்காக பண்ணணும். நான் ஒழுங்காக பண்ணும்போது கேமரா செட் ஆகாது, கேமரா செட் ஆகும்போது நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன். சில டைம் என்ன ஆகும்னா அந்த சாங்கோட வரிகள் எனக்கு மறந்துடும். நான் அதர் லாங்குவேஜ் கூட திடீர்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறேன். தமிழ் லாங்குவேஜில் பழைய சாங்ஸில் சில வார்த்தைகள் வந்து மனசுக்குள்ளே பதிய மாட்டேங்குது. நானும் அழுத்தி சே அந்த ஒத்தையில் நீ போனால் அதிகமாக அந்த சாங்கெல்லாம் நான்லாம் செத்துட்டேன். அதில் ஒரு லைன் வரும், நீ வேணான்னு சொன்னாலும் அந்த வேணான்னு அந்த 10 வாட்டி போயிடுச்சு ஒரு வீடியோ. காண்டாகி இதுக்கப்புறம் வேணாம் வரலனான்னு சொல்லி நானும் என் தலையில் அடிச்சுக்கிட்டு திரும்ப எடுத்தேன். அவர் பாரு குறுகுறுன்னு பார்க்குறாரு, எதுவும் தெரியல, ஏதோ பைத்தியம் மாதிரி உலகம் பார்க்குறாரு நினைக்கிறேன். திரும்ப விஷயங்கள் குவாலிட்டி வர்ற வரையும் ட்ரை பண்ணுங்க. குவாலிட்டி வரலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. குவாலிட்டி வந்திருக்கதை நீங்கள் என்ன ஏற்றி அதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவாலிட்டி வர்ற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஈஸியாக ரெடி ஆகிக்கிறோம். ஏய் ரோல் பண்ணவேடா, செத்துருவடா, சாப்பிடுச்சிருவேன். வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறாரு. ஆமாம், எங்கள் லொக்கேஷனையும் வந்து இவர் கேன்சல் பண்ணி விடுறாருங்க. இப்போ எடுக்கட்டுமா? சரிண்ணா, பாய்ண்ணா. நெக்ஸ்ட் நான் இனிமேல் விளாக் போட ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் இருக்கும்போது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்.